श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। नैव तस्य कृतेनार्तो न अकृतेन अह कश्चन न शास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः। नैव तस्य कृतेनार्तो न अकृतेन कश्चन न शास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः. இந்த 18வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தஸ்ய ந தஸ்ய நைவ தஸ்ய ந இவ தஸ்ய தஸ்ய அத்தகையவனுக்கு, அதாவது தன்னுடைய ஆத்மாவிலேயே சந்தோஷத்தை பெற்று அதிலேயே திருப்தி அடைந்து அதிலேயே இன்புற்று இருக்கவனுடைய அப்படி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இக இங்கேயே கிருத்தேன ஒரு கர்மத்தை செய்தால் அர்த்தகா அதனுடைய பயன் இல்லை, அதற்கு அவனுக்கு கர்மத்தை செய்யதற்காக பலன் இல்லை. அக்கிருத்தேன ஒன்றை செய்யாததாலும் கஷ்டன எந்த பயனும் இல்லை. ந ஏவ இல்லைதான். ஆனால் அஸ்ய அதுபோல உள்ளவனுக்கு இங்கேயே சர்வபூதேஷு எல்லா பொருளிலும் அர்த்தவியபாஸ்ரய அர்த்தா கஷ்டித் அர்த்தவியபாஸ்ரய அப்படின்னு சொல்கிறோம்ல, கஷ்டித்து அர்த்தவியபாஸ்ரய அர்த்தம் என்று சொன்னால் பலன், அதாவது பொருள் அதில் கொடுக்குற என்ன சந்தோஷம் எல்லாமே அர்த்தம் என்று சொன்னால் ரூபா மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்தது, எல்லா விதமான பயன் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் என்ன நன்மை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அர்த்த வியபாசிரிய பயனை கருதி நாடத்தகுந்தது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் செய்தால் இந்த கோவிலில் போய் இப்படிலாம் இத்தனை பிரதட்சணம் பண்ணினா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் எந்த விதமான காமிய கர்மத்திலும் அவனுக்கு ஈடுபாடு இருக்காது. மேலும் அத்தகைய காமிய கர்மங்களை செய்வதால் அவனுக்கு எந்தவித பயனும் இல்லை. ந வியபாசிரயா அர்த்த வியபாசிரயா ந கஷ்டித்து, அதில் என்ன கிடைக்கிறது, ஒன்றுமே கிடையாது, நாடத்தகுந்தது எதுவுமே இல்லை. அதாவது ஆத்மாவிலேயே இன்பத்தை அடையவன், ஆத்மாவிலேயே திருப்தியை அடையவன், ஆத்மாவில் ரமிப்பதிலேயே என்ன பண்ணான், அவனுக்கு என்ன முக்கியமானது என்ன கிடைக்கும், சந்தோஷம். இது சந்தோஷம் திருப்தி அதுலேயே என்ன கிடைக்கிறது அவனுக்கு, இன்பம், இது மூன்றும் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதுபோல் இருக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் ந கிருத்தேன ஒரு கர்மத்தை செய்ததால் கிடைக்கக்கூடிய பலனும் இல்லை, செய்யாததால் கிடைக்கக்கூடிய பலனும் ஒன்றும் இல்லை. செய்தாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, செய்யாட்டாலும் அதில் எந்த நஷ்டமும் இல்லை. அப்படின்றதெல்லாம் நான் அக்கிருத்தேன ஒன்றை செய்யாததாலும் கஷ்டன எந்த பயனும் இல்லை. ந ஏவ ஒருபொழுதும் இல்லைதான். மேலும் செய்வதாலும் எந்த பலனும் இல்லை. ஏனால் அவனுக்கு எல்லா விதமான ரத்தின்னு சொன்னால் என்ன, இன்பம், கிடைக்கக்கூடிய இன்பம் அவனுடைய ஆத்மாவிலேயே கிடைத்து விடுகிறது அவனுக்கு. அதனால் இவனுக்கு சர்வபூதேஷு எல்லா பொருள்களிலும் அர்த்தவியபாஸ்ரய அதாவது பயனை கருதி செய்யத்தகுந்தது, பயனை கருதி நாடத்தகுந்தது எதுவுமே இல்லைதான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது கர்ம தொடர்பு முற்றிலும் விடுபட்டவனாய் இருக்கும்பொழுது அந்த நீங்கிய நிலையில் அவனுக்கு அப்படி ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இங்கேயே என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்பதும் தெரிந்த நிலை என்பதும் துணிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவாகும். அதாவது உத்தரகீதையில் கூட பெருமாள் என்ன சொல்கிறார், இதுக்கு தொடர்புடையதாக ஞானாமிருதேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தஸ்ய யோகினः ந சாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திச்சேன் ந ச தத்துவவித் ந சாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திச்சேன் ந ச தத்துவவித் அப்படின்னு உத்தரகீதையில் பெருமாள் சொல்கிறத அதை கூட நம்ம இங்கே பொருத்தி பார்க்கலாம். அதே தான், ஒன்றுமே இல்லை உனக்கு, ஞானாமிருதேன திருப்தஸ்ய ஞானத்தினாலேயே தன்னுடைய ஆன்மாவில் இவை அனைத்தையும் அனுபவித்து கொள்ள முடியும். அங்கேயே இன்பம் கிடைக்கும், அன்பிலே திருப்தி கிடைக்கும், அங்கேயே மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரியறதுன்னு சொன்னால் அவன் நாடத்தகுந்த எந்த விதமான அர்த்த வியபாசிரியமும் இங்கே இல்லை அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.